எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூவே பூச்சுடுவா co-presented by Desire Sweets. நீ தெரிஞ்சே புலியோட கொகைக்குள்ள வர்ற பார்க்கலாம். ஓகே பாஸ். பாஸ், தெரிஞ்சே புலி குகைக்குள்ள போனா புலிய விட உள்ள போறவனுக்கு தான் கெத்து. இனிமே புலி எங்கேயும் போக முடியாது. புலி காலி. லட்டுங்க 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 லட்டு எங்க லட்டு எங்க பாஸ்? என்ன அவன் பிரச்சனை? பாஸ், சக்தி மேடம் மறுபடியும் ஆபீஸ்ல ஜாயின் பண்ணிட்டாங்களே, அப்ப டேபிள்ல லட்டு வந்திருக்கணும்ல, எங்க போச்சு லட்டு? பாஸ், உங்களுக்கு அவங்க ஸ்பெஷலா அல்வா கொடுத்துருப்பாங்க, அது எனக்கு தேவையில்லை, எனக்கு லட்டு போதும். எங்க பாஸ் லட்டு? உள்ள வச்சிருக்கீங்களா? எடுங்க 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 எடுங்க. ஆமா, சத்திய சோதனை. சும்மா இருந்தாலும் இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அம்மா பாத்துமா. ஏய், அந்த ரூம்ல தான் அவ்ளோ பெரிய கண்ணாடி இருக்குல்ல, அங்க போய் பார்க்கலாம்ல. ஏய், பிறந்ததுல இருந்து இதே மூஞ்சி தானே பாத்துட்டு இருக்க, போர் அடிக்கல உனக்கு? என்னை விட 4 வருஷம் உன் மூஞ்ச பாத்துட்டு இருக்கியே, உனக்கு போர் அடிக்கலையா? ஏய், போர் அடிக்கிற முகமாடி இது, அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு. கடவுளே, என்னை ஏன் இவ்ளோ அழகா படைச்ச? ஏதோ அவர் மூட் அவுட்ல இருந்திருக்காரு, அதான் உன்னை இப்படி படைச்சிட்டாரு. இல்லனா நீ அழகா தான் இருந்திருப்ப. ஏய் 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 ஏய், என்னடி? சிப்பா, ஏய் சி, நீ போடி. அமைதியா இருங்கடி. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே, ஒரு நாளாவது சண்டை போடாம இருக்கீங்களா? இல்ல எப்பவாவது ஒரு நல்ல விஷயம் பேசிருக்கீங்களா? நல்ல விஷயமாமா? இப்போதைக்கு என்கிட்ட ஸ்டாக் இல்ல. வேணும்னா உங்க 2வது பொண்ணு கிட்ட கேளுங்க, அவங்க தானே இப்ப வேலை வாங்கிட்டு வந்திருக்காங்க. எனக்கு என்னமோ அக்கா மறுபடியும் அந்த கம்பெனிக்கு போறது சரியா வரும்னு தோணலமா. பாட்டி மாதிரி எப்படி பேசுறா பாரு. அம்மா, இவ பாட்டி தானேம்மா? ஏய், சும்மா இருங்கடி. நம்ம நிலைமை தகுதி இதையெல்லாம் மனசுல வச்சுட்டு பக்குவமா நடந்துட்டா எந்த பிரச்சனையும் வராது. சக்தி, தங்கச்சி சொன்னதை கேட்டல, இனிமே நீ பொறுமையா இருக்கணும். ஏதாவது பிரச்சனை வந்தா கூட சமாதானமா போயிட, புரியுதா? அம்மா, சிவா என்கிட்ட மட்டும் இல்லம்மா, எல்லார்கிட்டயும் பிரச்சனை பண்ற மாதிரி தான் பேசுவாரு. என்ன, அக்கா அவங்க வீட்டுக்கு போற வரைக்கும் கண்டும் காணாத மாதிரி இருக்க வேண்டியதுதான். சக்தி, எனக்காக நீ பிடிக்காத வேலையெல்லாம் செய்ய வேண்டாம். உனக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு இதை விட நல்ல கம்பெனில நல்ல வேலை நிச்சயமா கிடைக்கும். அக்கா, இந்த முறை எனக்கு பிரச்சனை வர சான்சஸ் ரொம்ப கம்மிக்கா. ஏன்னா எனக்கு பப்ளிசிட்டி டிபார்ட்மெண்ட்ல வேலை கொடுத்திருக்காங்க. சோ மோஸ்ட்லி நான் அண்ணன் கூட இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுவும் இல்லாம சுந்தரம் அங்கதானே வேலைக்கு ஜாயின் பண்றாரு. சோ எனக்கு 2 சைடு சப்போர்ட் இருக்கும். அதெல்லாம் ஓகே. அம்மா போய் சிவாமா கிட்ட பேசி அக்காவோட கல்யாணத்துக்கு சம்மந்தம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நீ பாட்டுக்கு நாளைக்கு சிவா கம்பெனில ஜாயின் பண்ண போறேங்கற. இதெல்லாம் நம்ம எப்படி அப்பா கிட்ட சொல்றது? அனு சொல்றதும் சரிதான். இதையெல்லாம் அவர்கிட்ட எப்படி சொல்லி சமாளிக்க போறேன்னு தெரியல. என்னம்மா சமாளிக்கணும்? இந்தாம்மா ஸ்வீட் வாங்கிக்க. என்னம்மா எல்லாரும் அமைதியாயிட்டீங்க என்ன பார்த்த உடனே? அப்படி என்ன பேசிட்டு இருந்தீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. சக்தி, நீ போய் அப்பாக்கு ஒரு காஃபி போட்டு கொண்டு வா. இந்தடா, இதை அப்படியே உள்ள வச்சிரு. சரிப்பா. கோதாவரி, நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் நீ பதில் சொல்லல. ஏன் என்ன பார்த்த உடனே எல்லாரும் அமைதியாயிட்டீங்க? சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? மீனாட்சி கல்யாணத்தை பத்தியும் சக்தியோட வேலையை பத்தியும் தான் பேசிட்டு இருந்தோம். பாப்போம்.
கடவுள் வழி காட்டாமையா போயிட போறாரு? போறாரு இல்லைங்க, வழி காட்டிட்டாரு. வழி காட்டிட்டாரா? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க கோவப்படக்கூடாது. மீனாட்சிக்கும் சுந்தருக்கும் கல்யாணத்தை பத்தி பேச சுபத்ரா வீட்டுக்கு நான் போயிருந்தேன். சுபத்ரா சரின்னு சொல்லிட்டாங்க. கோதாவரி, நீ அவசரப்பட்டுட்ட. உங்ககிட்ட சொல்லாம நான் செஞ்ச மொத காரியம் இதுதாங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. கோதாவரி, ஒரு தாயா உன்னோட மனசை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா நம்ம பெரிய பொண்ணு அந்த வீட்டுக்கு அனுப்பிச்சா நிச்சயமா அவங்க நிம்மதியா இருக்க மாட்டா. ஏங்க, தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. நீங்க பெத்தவங்க, இப்படி அபசகுணமா பேசக்கூடாது. என் பொண்ணு சந்தோஷமா நிம்மதியா வாழ்வா. நம்ம யாருக்கும் எந்த துரோகமும் செய்யல. நம்ம பொண்ணு விரும்புற வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியலன்னா அப்புறம் நாம இருந்து என்னங்க பிரயோஜனம்? நான் சுந்தர் வீட்டுக்கு போயிட்டு வந்து அவங்க சம்மதம்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்ற வரைக்கும் என் பொண்ணு முகம் எப்படி வாடி இருந்ததுன்னு எனக்கு தாங்க தெரியும். இப்ப கூட நீங்க என்ன சொல்ல போறீங்களோன்னு நினைச்சிட்டு எப்படி பயந்துட்டு நிக்கிறா பாருங்க. நீங்க பிறந்ததுல இருந்து ஒரு நாள் கூட நான் உங்களை திட்டினது கிடையாதுமா. ஆனா நீ ஆஸ்பத்திரியில சாக கிடந்தப்போ இவங்களை திட்டி நான் அசிங்கப்படுத்திட்டேன். எனக்கு இன்னும் அந்த வருத்தம் இருக்குமா? நம்ம பிள்ளைங்க சந்தோஷத்தை விட நமக்கு வேற என்ன முக்கியம்? பெரியவளுக்கு எது விருப்பமோ அதையே செஞ்சிருவோம். மீனாட்சிய சுந்தர்க்கே கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். சூப்பர்ப்பா. ஏய், என்ன இன்னும் பார்த்துட்டு இருக்க? உன் விஷயத்தையும் அப்பா கிட்ட சொல்லிடு. என்னது? அது வந்துப்பா, என்னங்க, அவ நாளையில இருந்து சிவா கம்பெனில வேலைக்கு சேர போறாங்க. உனக்கு புத்தி சொல்ற அளவுக்கு நீ ஒன்னும் சின்ன பொண்ணு கிடையாதுமா. பார்த்து பக்குவமா நடந்துக்க. தேங்க்ஸ்ப்பா. அப்பாடா, எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சு. ஆல் ஹாப்பி. ஏய், அந்த ஸ்வீட்ட குடு. எனக்கு மட்டும் தான். எல்லாரும் சாப்பிடலாம். குடு. குடுடி. அம்மா பாருமா, எல்லாம் குடு. ஏய், குடு. என்னடா? ஜஸ்ட் மிஸ் ப்ரோ, ஆயிடுச்சு. நித்திய காட்டு. டேய், இந்த பூஜை புரஸ்காரம்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல. ஏன்டா என்னை டார்ச்சர் பண்றீங்க? அப்ப எதுக்குடா எங்க பார்த்தாலும் கோயில் கட்டி வச்சிருக்காங்க? ம்,
செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லாதவன் உலகத்துல நிறைய பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப தன்னம்பிக்கை இல்லாதவன் தான் கோயிலுக்கு போவான்னு சொல்ற. டேய் தேவையில்லாம பேசிட்டு இருக்காத, வா ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. ஏப்பா நீ ஏன்பா சாமி கும்பிட மாட்டேன்ற? எல்லா சாமியும் 2 பொண்டாட்டியோட இருக்காங்க, அதனாலதான். ஏன் பேச்சுலர் சாமி கூட தான் இருக்காங்க? ஐயப்பன் ஆஞ்சநேயர்லாம் பேச்சுலர் தானே? டேய் விநாயகர் கூட நம்ம ஊர்ல பேச்சுலர். நார்த் இந்தியா போனா அவருக்கு ஃபேமிலி கனெக்ஷனே இருக்கு. அந்த மாதிரி நீ சொல்ற கடவுள்லாம் ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு கனெக்ஷன்ல இருக்காங்க. நீ வா. பாத்தியா சாமி கும்பிட மாட்டாங்கறத எப்படி சொல்றான் பாரு. அதான் தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு என்னை டார்ச்சர் பண்றீங்க? இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா முத நாளே இவன் ஆபீஸ்க்கு லேட்டா தான் போவான். நீ வாடா. ஒரு நிமிஷம் ப்ரோ. மா ஒரு நிமிஷம் இங்க வாங்கம்மா. என்ன சுந்தர்? ஏன் கால்ல எதுக்குப்பா? அம்மா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. ஓ அப்படியா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. பக்திய பாத்தியா? நல்லா காட் பிளஸ். தேங்க் யூ மா. டேய் போதண்டா சென்டிமெண்ட். அம்மா வரமா? வாடா. வரமா. பாத்தியா சிஸ்டர், கால் கட்டு போட்டா பொறுப்பு தன்னால வரும்னு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க? கல்யாணம்னு வந்த உடனே ஆள் எப்படி மாறி போயிட்டான் பாரு. இன்னைக்கு அவன் வேலைக்கு போறதுக்கு காரணம் யாருன்னு தெரியுமா? மீனாட்சி. நேத்தே கேட்டேன், நீ தான் வேலை செய்ய மாட்ட, வியாபாரம் செய்ய மாட்ட, இப்ப என்னடா திடீர்னு மாற்றம்னு கேட்டேன். அதுக்கு உன் புள்ள சொல்றான், மீனாட்சிய கல்யாணம் பண்ணணும்னா வேலை செய்யணும்னு அவ சொல்லிட்டாளாம். இப்பவே அவனை முந்தானையில முடிச்சு வச்சுக்கிட்டா பாத்தியா உன் மருமக? சிஸ்டர், வா சூப்பர். என்ன ருசியா இருக்கு தெரியுமா? இன்னும் கொஞ்சம் சட்னி போதும் கோதாவரி. போது போது போது. இன்னைக்கு சாம்பார் சூப்பர். இன்னொரு இட்லி வையா. போதும்க்கா. ஆமா என்ன சட்னி இது? பிரமாதமா இருக்கு. தேங்காய் சட்னி கூட தெரியாதா உங்களுக்கு? தேங்காய் சட்னியா? வா எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? 30 வருஷமா நான் சமைச்சு போடுறேன். ஒரு நாளாவது நல்லா சமைச்சிருக்கேன், டேஸ்டா சமைச்சிருக்கேன்னு சொல்லிருக்கீங்களா? உங்க பொண்ணு சமைச்சா மட்டும் பிரமாதம் அப்படி எப்படின்னு பாராட்ட வேண்டியது. கோதாவரி, நான் பொய் சொல்ல மாட்டேன்னு உனக்கு தெரியாதா? அப்பா, அப்ப அம்மா சமைக்கிறது நல்லா இல்லைன்னு சொல்றீங்களா? ஏமா நான் சொன்னதுக்கு அதான் அர்த்தம்? எனக்கு ஒன்னும் அப்படிலாம் தோணலையம்மா. அம்மா உங்க அம்மா கோவமா இருக்கா இப்ப பாரு. மடி, உங்க அம்மா சமையல் மாதிரி யாராலையும் சமைக்க முடியாது தெரியுமா? அவ்வளவு அருமையா சமைப்பா என் பொண்டாட்டி. போரும் போரும் ஐஸ் வச்சது. ஐஸ்லாம் இல்லம்மா, உண்மைதானே? என்னது ஐஸ் வைக்கலையா? என்னப்பா இப்பதானே போய் சொல்ல மாட்டேன்னு சொன்னீங்க, ஆமா. அதுக்குள்ள மாத்தி பேசுறீங்களேப்பா. இல்லையே, நான் ஒண்ணும் மாத்தி பேசலையே, உண்மையை தானே சொன்னேன். சரி விடுங்க. அக்கா சமையல் அம்மா சமையல் ரெண்டுத்துல எது சூப்பர்னு சொல்லுங்க பாப்போம். கோதாவரி, மத்தியானத்துக்கு என்ன சமையல்? டிஃபன் பாக்ஸ்ல எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? மதியத்துக்கும் மீனாட்சி தான் சமைச்சிருக்கா. அவகிட்டே கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அப்போ மதியமும் ஒரு கட்டு கட்டிட வேண்டியதுதான். சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. பெரியவளே, ஒரு பெரிய தூக்கு சட்டியில சாப்பாடை கட்டி அனுப்பு. சாப்பிட்டுட்டு டிக்கெட் கொடுக்காம பஸ்லயே படுத்து உங்க அப்பா தூங்கட்டும். அக்கா, ஆ? லஞ்ச் பேக் ரெடியா? ரெடி. இந்த சக்தி, சொல்லுக்கா. அது ஒண்ணு இல்ல. இந்த சக்தி. என்னக்கா? அக்கா, என்னக்கா உன் பிரச்சனை? ஏதோ சொல்லணும்னு நினைக்கிற, ஆனா சொல்ல மாட்டேங்கிற. ஏன் தயங்குற? என்ன பிரச்சனை? அது அது வந்து சக்தி, இன்னைக்கு தானே நீ ஆபீஸ்ல ஜாயின் பண்ற. நீ கேட்ட லட்டெல்லாம் பேக் பண்ணி வச்சிருக்கேன். அப்படியே உன் பேக்ல அவருக்கும் சேர்த்து லஞ்ச் பேக் பண்ணி வச்சிருக்கேன். நீ அவர் கூட சேர்ந்தே சாப்பிட்ற. அக்கா, ஏன் பேக்ல வச்சிருக்க? எப்ப வச்ச? நான் அப்பவே வச்சிட்டேன்.
ஏன்க்கா லஞ்ச் இல்ல? இல்ல சக்தி, நான் தான் உன் பேக்ல வச்சேன். இல்லக்கா. இங்க கொடு, நான் பாக்குறேன். சக்தி, நான் தான் உன் பேக்ல வச்சேன். அவருக்காக ஆசையா லஞ்ச் ரெடி பண்ணேன். எங்கன்னு தெரியலையே. தங்கச்சிங்கெல்லாம் பார்த்தா கலாட்டா பண்ணுவாங்கன்னு யாருக்கும் தெரியாம நான் தான் உன் பேக்ல வச்சேன். எங்க போச்சுன்னு தெரியலையே. ஐயோ, அக்கா என்னது இது? ஓ லஞ்ச், அவரு பாசம் காதல் சும்மா அழுதே. அக்கா போற போக்க பார்த்தா இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா மத்தியானம் ஆபீஸ்க்கு லஞ்ச் எடுத்துட்டு போய் நீயே பரிமாறி ஊட்டி விடுவ போல இருக்கே. என்னடா காலையில இருந்து அக்கா நமக்காக இவ்ளோ வெரைட்டியா சமைக்குதேன்னு நினைச்சா இப்பதானே தெரியுது எல்லாம் அவருக்காக. ஓ அவருக்காக. இப்ப அவரால தான் நம்ம ருசியா சாப்பிடுறோம். அக்கா எனக்கு ஒரு சின்ன டவுட்க்கா, உங்க அவருக்காக இன்னைக்கு என்னெல்லாம் ஸ்பெஷலா சமைச்சிருக்க? அதான் மத்தியானம் சாப்பிட போறீங்களா, அப்ப தெரிய போகுது. ஏய் அப்படி இல்ல, நமக்கு சமைச்சது இல்லாம அவருக்காக ஏதாவது ஸ்பெஷலா சமைச்சிருக்கான்னு கேக்குறேன். ஏய் அப்படிலாம் நான் ஒன்னும் செய்யலடி. உங்களை விட அவர் ஒண்ணு எனக்கு முக்கியம் இல்ல. உங்களுக்கு சமைச்சதுதான் அவருக்கும் நான் சேர்த்து கட்டியிருக்கேன். அவருக்காக நான் தனியா எதுவுமே சமைக்கலடி. ஐயோ அக்கா, நாங்க எல்லாம் ஜாலியா பேசிட்டு இருக்கோம். இதுக்கு கூடவா நீ அழுவ? சாரிக்கா, சாரி ப்ளீஸ் கா. சிரிக்கா. ஆமாக்கா சிரிக்கா. மாட்டேன், பேச மாட்டேன். அக்கா இப்ப நீ சிரிக்காம போன உன் வீக்னஸ்ல கை வச்சிருவோம். நான் சிரிக்க மாட்டேன், போங்கடி. ஓ, சிரிக்க மாட்டாங்களா? சக்தி, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ்க்கா. இங்க பாருங்கடி, நான் வர்ற வரைக்கும் அக்காவை இன்சல்ட் பண்ண கூடாது, புரியுதா? பாப்போம் பாப்போம். ட்ரை பண்றேன். பாத்தியா, உனக்கு முன்னாடி எப்படி பேசிட்டு இருக்காளுக்குது. துர்கா அனு, உங்க 2 பேர்கிட்ட தான் சொல்றேன். ட்ரைலாம் இல்ல, செய்றீங்க. ஓகே? ஏய் பைக்கா. விஷ் யூ குட் லக் கா. தேங்க்ஸ் டா. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ டி. பை பை. சக்தி, அவரை சைன் பண்ணி முடிச்சதும் எனக்கு அவரை ஃபோன் பண்ண சொல்லு. ஓகேக்கா. ஓ பாத்தியா, திரும்ப திரும்ப எப்படி பண்றாங்கன்னு. பாப்பா என்னடி இப்படி பண்றீங்க இன்னைக்கு? அக்கா நான் போயிட்டு வரேன்க்கா. பை பை பை. பை. அனு துர்கா 2 பேரும் அக்காவை அழ வைக்க கூடாது, புரியல? சிரிக்க வைக்கணும். டாடா பை. மீனுக்குட்டி வாடா. குட் மார்னிங் சார். ஐ ஜாலி ஜாலி ஜாலி. இன்னைக்கு சக்தி மேடம் ஆபீஸ்ல ஜாயின் பண்றாங்க. எப்படியும் லட்டோட தான் வருவாங்க. எல்லா லட்டையும் அப்படியே வாங்கிடணும். லட்டு 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 ரன்பீர். லட்டு. பாஸ் குட் மார்னிங் பாஸ். யா குட் மார்னிங். என்ன ரன்பீர், குட் மார்னிங் பாஸ். ஏதோ லட்டு கிட்டுன்னு கேட்டது. சும்மா அக்ரிமெண்ட்லாம் ரெடி ஆச்சா ரன்பீர்? பாஸ் எல்லாம் ரெடியா இருக்கு பாஸ். ஹாய் சிவா. யா குட் மார்னிங் கார்த்திக். ஹாய் மாமா. ஹாய். டே சுந்தர், இந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணு. ப்ரோ ஒரு 5 மினிட்ஸ். ஏன்டா? இல்ல சக்தி வந்துட்டோம், 2 பேரும் ஒரே டைம்ல சைன் பண்ணிடுவோமே. ஏன் இப்போ முறைக்கிற? ஏன் அவங்க வரலன்னா நீங்க அக்ரிமெண்ட்ல சைன் பண்ண மாட்டீங்களா? அப்படி இல்லடா, இதுக்கு முன்னாடி அந்த போஸ்டிங்ல சக்தி தானே இருந்தா. அதான் அக்ரிமெண்ட் அவ கையில கொடுத்து வாங்கினா நல்லா இருக்குமேன்னு ஃபீல். டேய் சிவா கொஞ்சமா ஒரு நிமிஷம், நான் சக்தி எங்க இருக்கான்னு கேக்குறேன். மேடம் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ற அன்னைக்கே லேட்டா தான் வருவாங்க. அவங்களுக்கு நீங்க 2 பேர் ரெக்கமெண்டேஷன். நல்லா இருக்குடா. ஏன்டா உனக்கு வேலை கொடுத்தது நான் தானே, உன் அண்ணன் வேற. என்கிட்ட அக்ரிமெண்ட் வாங்கி சைன் பண்ணாம அவகிட்ட வாங்கி தான் நீ சைன் பண்ணுவ. அப்படிலாம் இல்லை ப்ரோ, உனக்கு தான் சென்டிமெண்ட்லாம் கிடையாது, அதனால தான் ப்ரோ. எவன் சொன்னா எனக்கு சென்டிமெண்ட் இல்லைன்னு? எனக்கு எல்லா சென்டிமெண்ட்டும் உண்டு. என் கையால வாங்கி சைன் பண்ணு. இப்பதான் யோசிக்கிறான். உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன் சக்தி இவ்வளவு லேட்டு? அண்ணா பஸ் பிடிச்சு வர வேணாமா? பீக் டைம் வேற, பயங்கர ரஷ், அதான் லேட் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம இன்னைக்கு வேலைக்கு இங்க ஜாயின் பண்றேன்ல, அதான் வீட்ல எல்லாம் பூஜை பண்ணாங்க.
முதல்ல நீ ஒரு மொப்பட்டை வாங்க, இல்லைன்னா டெய்லி நீ ஆபீஸ் வரதுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கும். இந்த ஞாயிற்றுக்கிழமை போய் தான் மெக்கானிக்க பார்க்கணும். அவர்கிட்ட தான் வண்டி விட்டுருக்கேன். சரி சரி வா, சீக்கிரம் வா. அவன் எத்தனை நாள் வேலையில இருப்பானே தெரியாது, அதுக்குள்ள நீ இல்ல ப்ரோ. குட் மார்னிங் பாஸ்.